வணக்கம். நம்ம வாழ்க்கை ஒரு ஆறு மாதிரின்னு சொன்னா அது எங்க போகுது? அதோட கடைசி ஸ்டாப் எது? இந்த ஒரு சூப்பரான உவமைய பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். உங்க வாழ்க்கையோட கடைசி டைரக்ஷன் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கும் இல்லையா? நம்ம போற பாதை, நம்ம திசை, இத நம்ம எப்படி முடிவு பண்றோம்? நம்ம முன்னோர்களோட ஞானத்துல இதுக்கு ஒரு ரொம்ப அழகான பதில் இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஒரு படத்தை பாருங்க. ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட கரையில முனிவர்கள் தியானம் பண்றாங்க. ஒரு பக்தர் அந்த ஆற்றோட போக்கிலேயே ஒரு இலக்க நோக்கி நடந்து போறாரு. இந்த ஒரே ஒரு காட்சி வாழ்க்கை, நோக்கம், இலக்குன்னு எல்லாத்தையும் பத்தி ஒரு பெரிய பாடத்தையே நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த உவமையோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காகபுஜண்டர்னு ஒரு மகா முனிவர். அவரோட வாக்குல இருந்து தான் வருது. காலத்தையே தாண்டி நிக்கிற அவரோட வார்த்தைகள் இந்த வாழ்க்கைங்கிற சிக்கலான பாதைக்கு ஒரு சிம்பிளான மேப் மாதிரி நமக்கு கை கொடுக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? நதிநீர் கடலை நோக்கி ஓடுவதைப் போல மனிதனின் ஓட்டம் கடவுளை நோக்கி இருக்க வேண்டும். சிம்பிளா இருக்கு, ஆனா எவ்ளோ பவர்ஃபுல்லான வரிகள் பாருங்க. ஒரு ஆத்துக்கு அது எங்க போகணும்னு எந்த சந்தேகமும் கிடையாது. அது நேரா கடலுக்கு தான் போகும். அப்போ மனுஷனோட ஓட்டம்? இந்த உவமைய இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முதல்ல அந்த ஆத்த பத்தி யோசிப்போம். ஒரு நதியோட பயணம் எப்படி இருக்கும்? அதோட குணம் என்ன? அதோட இலக்கு எப்படி? யாராலையும் தடுக்க முடியாத ஒண்ணா இருக்கு. ஒரு ஆத்தோட பயணத்துல எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது இல்லையா? அது ஒரு மூலத்துல ஆரம்பிக்குது, தடையில்லாம ஓடுது, கடைசியா கடல்ல போய் கலந்துருது. அதோட பாதை ரொம்ப நேரானது, நோக்கம் ரொம்ப தெளிவானது. இங்கதான் நமக்கான முதல் பாடம் ஒழிஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆறு என்னைக்காவது நான் இன்னைக்கு இந்த பக்கம் திரும்பி பாலைவனத்துக்கு போகலாமா அப்படின்னு யோசிக்குமா? சான்ஸே இல்ல. அதோட ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்கும் நான் கடலுக்கு தான் போகணும்னு ஒரு உள்ளுணர்வு, ஒரு உறுதி இருக்கு. சரி, இப்போ இந்த ஆற்றோட தெளிவான பயணத்தை நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையும் ஒரு நீரோட்டம்தான். ஆனா அதோட திசையை எது முடிவு பண்ணுது? இங்கதான் அந்த உவமைக்கு உயிர் வருது. இப்ப பாருங்க, ஆத்துல ஓடுற தண்ணி மாதிரி தான் நாம செய்யற ஒவ்வொரு வேலையும். அந்த தண்ணியோட வேகம், அதோட டைரக்ஷன் இருக்குல்ல, அதுதான் நம்மளோட கவனம். கடைசியா அந்த ஆறு போய் சேர்ற அந்த பெரிய கடல், அதுதான் நாம அடைய நினைக்கிற அந்த தெய்வீக நிலை. சிம்பிளா சொன்னா, நம்ம செயல்கள் நம்ம கவனத்தால வழி நடத்தப்பட்டு இலக்க நோக்கி போகுது. மறுபடியும் அந்த பக்தரை பாருங்க. அவரோட பார்வை, அவரோட முழு கவனமும் அந்த கோவில நோக்கி மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட கவனம் எது மேல குவிஞ்சிருக்கோ அதுதான் நம்ம வாழ்க்கையா மாறுற அந்த ஆத்தோட நீரோட்டத்தை உருவாக்குது. நம்ம எண்ணங்களும் செயல்களும் தான் அந்த கரண்ட். சரி, இலக்கு தெளிவா இருக்கு, பாதை நம்ம கவனம்தான் புரியுது. ஆனா அந்த பயணம் ரொம்ப கஷ்டமா இருக்கணுமா? அந்த இலக்க அடையறது ஒரு பெரிய போராட்டமா இருக்கணுமா? இந்த ஞானம் சொல்ற பதில் ஒருவேளை உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். இதுதானே நம்ம பொதுவா நினைப்போம். ஆன்மீக பயணம்னாலே ஒரே கஷ்டம், பயங்கரமான முயற்சி, போராட்டம், அப்படிதானே நம்ம மனசுல இருக்கு. ஆனா இந்த போதனை என்ன சொல்லுதுன்னா, நாம நினைக்கிறது ஒருவேளை தப்பா இருக்கலாம்னு சொல்லுது. போராட்டமே தேவையில்லைன்னு இந்த போதனை சொல்லுது. அது எப்படி? ரொம்ப சிம்பிள். உங்க டைரக்ஷன் தெளிவா இருந்தா போதும். உங்க ஆத்தோட பாதை சரியா அமைஞ்சிருச்சுன்னா ஓட்டம் ரொம்ப இயல்பா இருக்கும். அங்கே போராட்டத்துக்கு இடமே இல்ல. அனைத்தும் நடந்துவிடும் எளிதில். வெறும் 3 வார்த்தை தான். ஆனா எவ்ளோ ஆழமான ஒரு கருத்து பாருங்க. இதுதான் இந்த போதனையோட உச்சகட்டம். உங்க டைரக்ஷன் கரெக்டா இருந்தா முயற்சிங்கிறது ஒரு பாரமாவே தெரியாது. எல்லாமே ரொம்ப இயல்பா, ரொம்ப ஈஸியா நடக்கும். இந்த முயற்சியற்ற அடைதல் அப்படின்னா சோம்பேறித்தனமா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு பதிலா நீரோட்டத்தோட சேர்ந்து நீச்சல் அடிக்கிற மாதிரி ஆத்தோட போக்குக்கு எதிரா போராடாம அதோட திசையில முழு கவனத்தோட நீங்க பயணிக்கும் போது முன்னேற்றம் ரொம்ப நேச்சுரலா நடக்கும். அங்க போராட்டம் காணாம போய் பயணம் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். இவ்ளோ நேரம் நம்ம நதிய பத்தியும் பயணத்தை பத்தியும் பேசினோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். உங்க நதி அது எங்க பாஞ்சுக்கிட்டு இருக்கு? இந்த ஞானத்தை வச்சு நம்மள நாமளே ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கலாமா? அப்போ நாம கத்துக்கிட்டது என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கை ஒரு ஆறு. நம்ம கவனம்தான் அதோட நீரோட்டம். அந்த கவனம் செதறாம ஒரே ஒரு தெளிவான திசைய நோக்கி பாயும்போது பயணம் ரொம்ப சுலபமாகுது. அப்படி ஒரு உண்மையான ஓட்டம் இருந்தா இலக்க அடையறதுங்கிறது அது நடக்காம இருக்கவே இருக்காது. அது நிச்சயம். கடைசியா ஒரு தடவை இந்த படத்தை பாருங்க. இது வெறும் ஒரு பயணம் இல்ல,
தேடுறவருக்கும் தேடப்படுற பொருளுக்கும் நடுவுல இருக்கிற தூரத்தை குறைக்கிற ஒரு செயல். நம்ம கவனம்ங்கிற பாலத்தை வச்சு அந்த தூரத்தை நம்ம கடந்து போறோம். இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம். உங்க நதி எங்கே பாய்கிறது? இந்த ஒரு சிந்தனை மட்டும் உங்க கூடவே இருக்கட்டும்.